அந்த அல்காரிதத்தில் வந்து நிறைய பேர் விஜய் விஷயம்னா எல்லாரும் பார்க்குறாங்க. அது எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிகள்லையும் இந்த மாதிரி உண்டு. இல்லாத பொருளாதெல்லாம் சொல்கிறது. 2 லட்சமாக ஏதோ அதிகமாக இருக்கக்கூடிய 2 பசங்களை கூப்பிட்டு வந்து ரீல்லாம் யார் பண்ணா? ஸ்டாலின் பண்ணாரா, விஜய் பண்ணாரா? அதில் வந்து நீங்கள் அதிகமாக கிரியேட் பண்ணீங்க. அதாவது டிஎம்கேவினுடைய சப்போர்ட்டர்ஸ் ஐடிவிக்கு இவங்க தான் விஜய்க்கான வைபை ஏற்படுத்தினாங்க. நாம் தமிழரும் இனி தனித்து நின்றால் தனியாக போக வேண்டிய இந்த பெங்குயின் ஒன்று தனியாக நடந்து போச்சு இல்லை. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்று இன்றோடு 10 நாட்கள் நெருங்கிவிட்டது. ஆனால் அந்த வெற்றியை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன. தங்களோட ஓட்டுகளால் தான் வென்றார், அது மட்டுமின்றி இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் முதல்வராக பதவியேற்றார் என்று விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. உண்மையாலும் விஜய் இன்ஸ்டாகிராமை நம்பி மட்டுமே களத்தில் இறங்கினாரா? என்ன நடந்தது? இது பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல்வராக தேர்ந்தெடுத்த அடுத்த நாளிலிருந்தே கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகப்பட்டார். குழந்தைகளை வச்சு ஜெயிச்சாரு, இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் நம்பினாரு, எந்த பிரச்சாரத்துக்கும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலும் விஜய் இன்ஸ்டாகிராமை மட்டும் நம்பி தான் இறங்கியிருக்கிறாரா காலத்தில்? அதாவது சோசியல் மீடியாவில் மூலமாக விஜய் ஆட்சியை பிடித்து விட்டார் அப்படின்ற துணியில் வந்து சொல்ல கட்டமைக்கிறாங்க. அப்போ அவர்கள் நல்லாட்சி புரிந்து அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வென்று விட்டாரா? தஞ்சாவூரில் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்படி பேசுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆட்சியை பிடித்திருக்கிற கட்சி அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகலை, அவங்கள கேட்டால் விடலைன்னுவாங்க. இல்லை, இவங்களே ஐடிவிங்க டிஎம்கே ஐடிவிங்க வச்சு அவ்வளோ தாக்கி பேசுகிறாங்க. அடுத்து நம்ம அதையும் பார்ப்போம். இப்போ அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு போகலை, பூத் ஏஜென்ட் இல்லை, கவுண்டிங் இல்லை, எந்த பெரிய போராட்டங்களையும் கலந்துக்கல, எப்படி சரி மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க வந்துட்டார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்து பேசின உதயநிதி அவர்கள் கூட இது வந்து கிளுகிழுப்பையான ஒரு இதை காட்டி அவர் வென்றுட்டார், சீக்கிரம் வந்துடுவாங்க நம்ம பக்கம் அப்படின்றாங்க. இவர்கள் வந்து தங்களுடைய தவறுகளை இப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. தோல்விக்கான காரணங்களை வெளிப்படையாக எனக்கு சொல்லுங்கள், நேரடியாக என்னிடமே சொல்லுங்கன்னு வந்து திமுக தலைவர் அவர்கள் சொல்கிறார். அவரே முதல்ல வந்து நம்ப முடியல அவங்களுக்கு. அவர்கள் வென்றுதான் அவங்க ஒரு கனவுல இருந்திருக்காங்க. தவறு இல்லை, இது தோத்துட்டீங்க. தோத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நீங்கள் சில இடங்களில் வந்து நீங்கள் மாவட்ட செயலாளர் பணியாற்றினா நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கிங்க, இப்படி பல விஷயங்களை அவர் பேசுகிறாரு. ரியாலிட்டி வந்து நீங்கள் உங்களுடைய ஆட்சிக்கான ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் செலவு பண்ணீங்க, உங்களை ஐடிவிங்க செலவு பண்ணிச்சு. நீங்கள் வந்து நிறுவனங்களை நீங்கள் நியமிச்சிருந்தீங்க, இவங்க நீங்களும் நியமிச்சிருந்தீங்க, அதிமுகவும் நியமிச்சிருந்தாங்க, ஈவன் வந்து டிவிகேவும் நியமிச்சிருந்தாங்க. அது ஜான ஆரோக்கியசாமி வந்து பேர் ரொம்ப அதிகமாக வெளியில் வந்துச்சு. திமுக தங்களுடைய ஆட்சி காலத்தில் கடைசியாக 6 மாதம் எத்தனை போராட்டங்கள், தங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை சிக்கல்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஜய் அப்படின்றவர் வந்து சோசியல் மீடியாவை பிரமாதமாக பயன்படுத்துகிறார். குறிப்பாக இன்ஸ்டாகிராமை அவர் பிரமாதமாக பயன்படுத்துகிறாருன்னு அவருக்கு சொல்லியிருக்கிற ரிப்போர்ட்டை அவர் அப்படியே ரிப்பீட் பண்ணுறார். ஏன் நீங்கள் வந்து பயன்படுத்தலையா? எவ்வளோ பெரிய சேட்டலைட் டிவி இருக்கிறீங்க. திரைத்துறையை மிக சிறப்பாக பயன்படுத்தி ஆட்சியை பிடித்த கட்சி என்கின்ற ஊடகத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி ஆட்சி கட்டில் ஏறியவர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கட்டுரை எழுதினார். ஊடகங்களை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தினோம். அது மட்டும் இல்லை, யூடியூப்பை திறந்தாலே ஸ்டாலினோட ஆடு தான் முழுக்க வந்துச்சு. யூடியூப்ல பல பேருடைய பேரே சொல்லலாம். யூடியூப் ரூட்டர்ஸ், அப்புறம் வந்து விஜயை தாக்குவதாக தொழிலாக கொண்டிருந்த நிறைய பத்திரிகையாளர்கள், ஒன் சைடு ப்ரெஸ் மீடியா எல்லாத்தையும், பிரபலமான பத்திரிகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு எதிராக சோசியல் மீடியாவில் நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் தான் அவர் அட்டென்ஷன் கிரியேஷன் ஆனீங்க. அவங்க சாட்டை துறை முறைன்னு வேறு. ஆமாம், அவங்க எக்ஸ்பிளனேஷன் கூட இதில் டிவிக்கு தரப்பு சொல்லலை. அப்போது மக்களை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. மக்கள் வந்து ஒரு கவர்ச்சிக்கு மயங்கி, சினிமா கவர்ச்சிக்கு மயங்கி, இதை அவங்க காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சினிமா தொடர்புடையவர் தான் கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள். ஆனால் அவங்க நேரடியாக அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லாமல் சினிமா அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்து சொல்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து சினிமா தொடர்புக்காக வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதையும் கூட நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இதே மாதிரியான ஒரு கவர்ச்சி பிம்பம் கமலஹாசனுக்கு இல்லையா, சரத்குமாருக்கு இல்லையா, டி ராஜேந்தருக்கு இல்லையா, பாக்கியராஜுக்கு இல்லையா, எத்தனை திரைப்பிரபலங்கள் வந்தாங்க. சிவாஜி கணேசனுக்கு இல்லையா, எம்ஜிஆருக்கு நிகராக இருந்து அவர் வந்து ஆட்சி கட்டில் அவரும் தேர்தலில் போட்டியிடலையா,
ஏன் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கல? 2021ஆம் ஆண்டு கமலஹாசன் மிக கடுமையாக உழைச்சார். அவர் வந்து ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை கொடுத்தார். அவருடைய குழுவினுடைய திட்டம் தான் அந்த உரிமை தொகை. அவர் தான் முதல்ல சொன்னார். இந்தியாவிலே முதல்ல வந்து அவர் சொல்கிறார், நீட்டுக்கான ஒரு ஒரு ஸ்கிப் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது, நீங்கள் இங்கே ஸ்டேட் லெவலில் செட் அப்படின்னு ஒரு இங்கே ஒரு எக்ஸாம் வைங்க, இது நாங்கள் தனியாக எங்கள் சிலபஸில் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒன்று ப்ரொபோசல் கொடுத்தார். நீட்டுக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸாம் வச்சுக்கிறோம். அப்படி கோர்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம கோர்ட்டில் வந்து பதில் சொல்வதற்கு ஏதுவாக இருக்குன்னு அவருடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்னார். அந்த மாதிரி கமலஹாசனுக்கு இல்லாத விஜயகாந்த் எடுத்துக்கங்க. எவ்வளோ அவர் ஏன் முதல் தேர்தலில் வென்று பெறல? அவர் மட்டும்தான் வென்றார். அதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க, இவர் ஜெயிப்பார், இவர் நிற்கிற தொகுதியில் ஜெயிப்பார், கொஞ்சம் சுற்றி ஒரு 4-5 தொகுதியில் ஜெயிப்பார். இப்படி தானே நீங்கள் பிம்பத்தை கட்டமைச்சிங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் வேதனைப்படுறார், நான் வந்து தான் ஜெயிச்சிருப்பேன் 100%, நான் 100% ஜெயிச்சிருப்பேன், ஏன் வரல? வராத மாதிரியான டேட்டா அவருக்கு கொடுத்தாங்க, அதனால் அவர் வரல. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து குறைத்து மதிப்பிடுவது அப்படின்றது வந்து எல்லா தலைவர்களுக்குமே இருந்துருச்சு. அவங்க விரக்தி. ஒரு முறை ஜெயலலிதா வென்ற போது எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம், தேர்தல் இப்போ டிஎன் சேஷன் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். அவர்கள் வந்து கூட இப்போ நம்ம ஜெயலலிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பம் 1991 வந்தபோது நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அது கட்சியில் அவங்க இருந்தாங்க. நிரந்தர முதல்வர் மேரி மாதா ஃபோட்டோலாம் போட்டாங்க. இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க. அப்படி அவங்களுக்கு தோல்வியே காணாதுனாங்க. அவங்க வந்து பர்கூர்லேயே முதலமைச்சராக இருக்கிற பொழுதே முதல்ல அவங்க தோத்தாங்க. அந்த மாதிரி வந்து இருந்தவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே நிறைய வழக்கு வந்துச்சு. 98 18 சீட்டு கூட்டணி கட்சியோட பாமக, அன்றைக்கி சுப்பிரமணிய சாமி ஒரே ஒரு சீட்டு மதுரையிலேருந்து வந்தார். சேலத்திலேருந்து ராஜீவ் காங்கிரஸ் வாழப்பாடு ராமூர்த்தி வந்தார். 30 சீட்டுகளை பெற்று 18 சீட்டுகளை பெற்று நிறைய தம்பிதுரை வந்து சட்ட அமைச்சர். அப்படி இருக்கிற ஒரு வாஜ்பாய் தலைமையிலான அரசில் 18 சீட்டுகளை வச்சு அவர் வந்து கொடுத்த ப்ரெஷர் அதிகம். அது போனால் நம்ம டாபிக் உள்ளே போகும். ஒரு சீட்டில் ஆட்சி கவிழ்ந்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு முறை 2014 மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை வந்து ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதற்கடுத்து 99 அவர்களுக்கு கிடையாது, எல்லாம் 10 சீட்டு 2 ரொம்ப 10 இந்த குறைவாக தான் அவர்களுக்கு. திமுகவுக்கு தான் சாதகமாக வந்துச்சு 99. இத்தனைக்கு 2001 மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறாங்க. 2004 40க்கு 40 திமுக கூட்டணி மன்மோகன் சிங் வராரு. 2019 காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து 2019 மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மன்மோகன் 2.0 வருது. இவர்களுக்கும் ரொம்ப குறைவான சீட்டு தான், ஒரு 13 சீட்டு வந்து வெல்கிறார்கள். அதுக்கடுத்து 2014 தான் மோடியா லேடியான்னு கேட்குறாங்க, 38 சீட்டு பெறுகிறார்கள். அதற்கு பிறகு 2019 அதுலேயும் ஒன்றும் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சீட்டு பெறலை. அதாவது ஜெயலலிதா இறந்துடுறாங்க, ஒரே ஒரு சீட்டு ரவீந்தர் ஏடிஎம்கேவில் மட்டும் பெறுகிறார். 2024 என்ன நடந்துச்சு? அப்போது ஒரு முறை அவர்கள் தங்களுடைய வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளாதனால் மத்திய அரசில் ஜெயலலிதா அவர்களுக்கான பெரிய வாய்ப்பை அவங்க தரல. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, மக்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அவங்க கூர்மையாக பார்த்துட்டு இருப்பாங்க. விஜயகாந்துக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கல, அன்னைக்கு மீடியாக்கள் பெருகிருச்சு. கமலஹாசனுக்கு இல்லை, ட்விட்டர்லேயே அரசியல் பண்ணார், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணார். அவர் சோசியல் மீடியா பிரமாதமாக பயன்படுத்தினார். அதே மாதிரி சரத்குமார் அவர் வந்து திரைப்பிரபலம் இல்லையா, அவர் வந்து ஒரு கூட்டணி வந்து இதே கமலஹாசனோட சேர்ந்து அமைச்சார். டிடிவி தினகரன், விஜயகாந்த் அவங்களுடைய தேமுதிக அவர்கள் சேர்ந்து 2021 அவர்களுக்கு கூட்டணி அமைச்சாங்க. என்னாச்சு? இது வந்து மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் பண்ணாரா? ஐயா, அவர் என்ன வந்து மக்களுக்கு என்ன பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு? அவர் எப்படி வென்றார் என்றால், இவர்களுடைய ஆட்சி அதிருப்திக்குள்ளாயிடுச்சு. அது திமுகவினுடைய ஆட்சி 2021 26 அதிருப்திக்குள்ளாயிடுச்சு. அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள், அமைச்சு பணியாளர்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி உருவாயிடுச்சு. அப்போது அடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஒரு எதிர்கட்சியாக அவர் சிறப்பாக செயல்படலை. அதனால அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னால் வந்து 234 தொகுதியிலையும் ஒரு தனித்து மக்களுக்கு ஒரு சில பேர் பேசுகிறாங்க, 234 தொகுதியிலையும் ஒரு வேட்பாளரை போட்டு கொடுக்குற வாய்ப்பு ஏன் சீமான் கொடுத்துருக்குறாரு? இதற்கு முன்னால் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி மக்கள் நல கூட்டணி 2016 2 சாய்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி திருப்பி ஜெயலலிதா தான் வந்தாங்க. அப்போது மக்கள் வந்து கூர்ந்து பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஆட்சி செய்து விட்டார், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து விட்டார்,
சீமான் அவர்கள் எக்ஸ்போசர் ஆகிட்டார். அவர் வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து மாறி மாறி பேசுவது, எது களத்திற்கு எது முக்கியமோ, எது அவருடைய அந்த அக்ரிசிவ் வந்து பேச்சில் இருக்கிறதே தவிர, போராட்ட களங்கள் இங்கே இருக்கிற விஷயங்கள் பரந்தூர் எல்லா போராட்டத்திலையும் அவர் போய் பேசுகிறார். ஆனால் அது மக்களுக்கான ஒரு நம்பிக்கை. ஒரு வீடு இடிஞ்சிருச்சா, ஒரு கட்டடம் இடிஞ்சிருச்சா, குடியிருப்பு இல்லை, எல்லாத்துக்கும் பேசியிருக்காரு, எல்லா போராட்டத்துக்கும் வந்திருக்காரு, மக்களோட நிற்கிறதாக அவர் காட்டுகிறார். ஏன் நம்பிக்கை வரல? அது அவரு தான் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த நம்பிக்கை ஒரு 234 அவரே ஒரு தொகுதியில் நின்ற தொகுதியில் மறுபடியும் நிற்க மாட்டேன்றார். அப்போ மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறார்கள். அப்போ விஜய்க்கு ஒரு மாயையில் இன்ஸ்டாவில் பெரிய அளவில் ஆதரவு இருந்தது, திரை கவர்ச்சி இருந்ததுன்னா அப்போ 150 சீட்டு வந்திருக்கணும். அவர் குறைஞ்சபட்சம் 150 சீட்டு தானே வந்திருக்கணும். ஏன் அவர் 108 தொகுதியில் விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட விசிலுக்கு கிடையாது, அதாவது தேவைக்கு கிடையாது. அதை ஏடிஎம்கே டிஎம்கே தான் பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் திமுக வந்து தங்களுடைய தோல்விகளை குறித்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு 2021 வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எடப்பாடி செயல்படலை. அதே மாதிரி இப்போவும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனம் எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். பீப்புளுக்கும் உங்களுக்கான கனெக்டிவிட்டி வந்து திமுகவுக்கும் பீப்புளுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஆண்ட மந்திரிகள், கவுன்சிலர்கள், நகராட்சி, மாநகராட்சி மேயர்கள் எல்லாரும் காரணம். எங்கன்னு அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். சார், இப்போ பல விஷயங்கள் கட்டமைக்கப்படுது, அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லைன்னு கூட சொல்ல முடிய மாட்டேங்குது. பல திட்டங்கள் வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விஜய் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமின்றி பொது தொகுதியில் வந்து தலித்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பிம்பங்கள் இங்கே கட்டமைக்கப்படுது இன்ஸ்டாவில். இதை வச்சு ஜெயிச்சிருக்க இந்த மாதிரி இன்ஸ்டாவிலேயே அவர் திருப்பி திருப்பி அவங்க சொல்லும்போது பார்த்தா 2 பசங்களை ரீல்ஸ் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ ஏதோ அதிகமாக இருக்கக்கூடிய 2 பசங்களை கூப்பிட்டு வந்து ரீல்லாம் யார் பண்ணா? ஸ்டாலின் பண்ணாரா, விஜய் பண்ணாரா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அது வந்து சில ஆர்வக்குள்ளராக நிறைய பேர் பரப்புகிறாங்க. அந்த அல்காரிதத்தில் வந்து நிறைய பேர் விஜய் விஷயம்னா எல்லாரும் பார்க்குறாங்க. அது எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிகள்லையும் இந்த மாதிரி உண்டு. இல்லாத பொருளாதெல்லாம் சொல்கிறது, இவருக்கு தான் சீட்டு, திருச்சி கிழக்கு ஒரு நடிகைக்கு தான் சீட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று பரப்புறது. இது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு சின்னதாக ஒருத்தர் க்ரியேட் பண்ணிட்டா அது அல்காரிதத்தில் போகும். அதனால் திமுக வந்து சோசியல் மீடியாவையோ இன்ஸ்டாவையோ அவர்கள் அதிகம் பயன்படுத்தலைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்கெல்லாம் நிறைய பெய்டு பண்ணாங்க. இன்னொரு விஷயம், இப்போது வாட்டர் மார்க் இல்லாமல் லைவ் லிங்க் எல்லாம் தொடக்கத்திலேருந்து விஜய் டிவிக்கு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதிமுக கொடுத்தாங்க. திமுக அந்த மாதிரி செய்யலை. அவங்க வந்து அதுவே யாருக்கிட்டையும் போயிருக்காது, யாரும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது, ஷேர் ஆயிருக்காதுன்னு. ஆமாம், ஷேர் ஆயிடும். அப்போ அது ஒரு சின்ன விஷயம். அவங்க இருக்கிற பண பலத்துக்கு இது சாதாரண விஷயம் தான். அது ஒரு வாட்டர் மார்க் எடுத்து விட்டு அவங்க கொடுக்கல, கடைசியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க திருமதி கனிமொழி எம்பி அவங்க தொடர்ந்து கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் வந்து அதில் இதையெல்லாம் கூட அவங்க கூர்ந்து கவனிக்கலை. அவ்வளோதான். ஒழிய பெரிய கட்டமைப்பு இருக்குது. டெய்லி டிபேட்டில் போய் ஒரு 4 பேர் பேசுகிறது, அட்டாக் பண்ணுறது, அடிக்கிறது, விஜயை அடிக்கிறது, ஏதாவது பெய்டு பண்ணி இவங்களும் நிறைய பேருக்கு பெய்டு பண்ணி அதை அதிமுகவும் செஞ்சு அதிமுக தங்களை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துச்சு. திமுக 2ம் பண்ணுச்சு, தங்களை வளர்த்ததுக்கும் செஞ்சிச்சு. விஜய் தரப்பை வந்து அடிக்கிறது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு விஷயத்த எல்லாத்தையும் அடிக்கடிக்கு தான் அந்த அல்காரிதம் போய் சேரும். அதில் வந்து நீங்கள் அதிகமாக கிரியேட் பண்ணீங்க. அதாவது டிஎம்கேவினுடைய சப்போர்ட்டர்ஸ் ஐடிவிங்க இவங்க தான் விஜய்க்கான வைபை ஏற்படுத்தினாங்க, அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அது முழுமையாக அவங்க தரப்புலேருந்தே பண்ணியிருந்தா அவருக்கு 150 சீட்டு கண்டிப்பாக வந்திருக்கணும். சீமான் அவர்கள் வந்து ஒரு 4% வாக்கு வாங்கியிருக்காரு. கடந்த முறை வந்து 8% வாங்கினார்னு நினைக்கிறேன். ஆமாம். இன்னைக்கு வந்து நான் போகலை, நல்ல வேலை போயிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலை கூட நான் தனித்துவமாக போட்டிடுவேன், தனியாக போட்டிடுவேன்னு சொல்கிறாரு. இன்னும் வந்து அவர் கள அரசியல் வந்து தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு சீமான் அவர்களுடைய பேட்டி பார்த்தீங்களா? என்ன இன்னும் ஒரு 10 லட்சம் வாக்கு மக்கள் போட்டிருக்கலாம், ஒரு 4-5 சீட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசினார். இன்றைக்கி 4-5 சீட்டு நல்ல வேலை கொடுக்கல, நான் போயிருந்தா நான் வெளியில் நின்றுருப்பேன், இவங்க எல்லாத்தையும் வெளியே பண்ணியிருப்பேன், இதை சொல்ல வராரு. அவர் வந்து மேலும் மேலும் அவர் வந்து இப்போது ஒரு திட்டுறார். ஒருமையில் இறங்கி அவருடைய தலைமை பண்புக்கு, அவர் வைத்திருக்கிற கொள்கைக்கு, இப்போது விடுதலை புலிகள் சம்மந்தமாக அவர் பேசுகிற பேச்சு, அது ஆதரவு நிலைப்பாடு, இதெல்லாம் வந்து அவர் தன்னால் தான் ஒரு பெரிய பிம்பம் இங்கே இருக்கிறது. அந்த பேச்சு பொருள் இங்கே இல்லை. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு விளக்கேற்று விஷயத்தில் கோர்ட்டு நடைமுறையை பின்பற்றி இருக்கணும்னா பின்பற்றியிருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து பிஜேபி எல்லாமே வந்து முன்னே வந்து கட்சி தலைவர்கள் முன்னணியினர்கள்லாம் வந்து பேசினாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய வைப்பு கிடைச்சிடும்னு நினச்சாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. திமுக ஈவன்
பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட போய் நாங்கள் ஆட்சி அமைச்சா விளக்கு ஏற்றணும்னு அவங்களும் அங்கே இருக்கிற மக்கள் உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுட்டு சொல்கிற மாதிரி பேசினாங்க. அந்த மாதிரிலாம் மக்களுக்கு எந்த விதமான ஒரு இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக ஒரு மத உணர்வுகளை தூண்டுகிற அல்லது கடவுள் மறுப்பு விஷயத்துக்காக தான் திமுகவுக்கு வந்து ஆதரவளித்தாங்க அப்படி ரெண்டுமே சொல்ல முடியாது. இதுக்காக திமுகவுக்கு ஆதரவளிக்கல, அதே மாதிரி பிஜேபி கடவுள் விஷயத்துக்காக பார்த்தா சிறுபான்மை நோட்டுலாம் முந்தின காலத்தில் விழுந்திருக்கு திமுக, அதை மறுக்க முடியாது. ஆமாம், இப்போ சீமான் அவர்கள் வந்து அதை ஒருத்தர் வேற வந்து ரொம்ப இதாக பேசியிருந்தார். இது வந்து ஒரு பிச்சைக்காரனுடைய புண்ணு மாதிரி, அதை ஆற விட மாட்டான் பிச்சைக்காரன், அது மாதிரி இவர் வந்து இந்த இலங்கை தமிழர் விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இவரும் ஒருமையில திட்டுறாரு. இவரு உடனே இறங்கி அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லணும். நான் அவங்க இருக்கிற உங்களுக்கு நன்மைக்காக தானே பேசுகிறேன், நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து குச்சைப்படுத்துறீர்கள் அப்படி பேசலை. அவர் இன்னும் இறங்கி அடிக்கிறார். இது அவங்களுடைய பாணியாக அவங்க வச்சுக்கிறாங்க. நான் திருப்பி அடிக்கிறேன் அங்கே இருக்கிறேன். அப்போ உங்களுடைய தரம் தான் இதில் பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் கேட்ட முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். நான் 2029 பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்பேன். ஏற்கனவே நீங்கள் பிரதமர் வேட்பாளரையே சொல்லலை, தனித்து நிற்கிறீங்க. சரி நில்லுங்க, திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லை, சரி காங்கிரஸ் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி இல்லை, பாஜக மேடைகளில் ஏறுறீங்க, அவங்கள வந்து பிராமண கடப்பாறை எடுத்து நான் வீழ்த்துவெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் ஏதோ உங்களை தடுக்குது இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியோட. சரி மற்றெல்லாம் இருக்காங்கல்ல, எத்தனையோ சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் அண்ணன் சித்தப்பா மாமான்னு உறவு கொண்டாடுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. வேல்முருகன் இருக்கிறாரு, ராமதாஸ் ஐயா இருக்கிறாரு. இது மாதிரி எல்லாம் உங்களால் ஏன் ஒரு சின்ன ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிற அவர்களெல்லாம் உங்களால் ஏன் அமைக்க முடியல? அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்குது அவருக்கு. ஏன் அவர் நான் தனிச்சே தான் நிற்பேன். ஆனால் இந்த கடந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் நிற்கும்போது வேட்பாளர்கள், அதாவது நாம் தமிழர் வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மன விரக்தியில் தான் இருந்தாங்க. அவர்களுடைய முடிவு வாக்கு எல்லாமே குறைஞ்சபட்சம் சீமான் ஜெயிப்பார், 2-3 பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு சட்டமன்றத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவர் 4ஆம் இடத்துக்கு வந்து போனவர் 2020 இழந்துட்டார். அவர் தொகுதியிலே போன முறை அவர் டெபாசிட் வாங்கினார், கட்டுத்தொகையை பெற்றார் திருவொற்றி தொகுதியில். இந்த மாதிரி காரைக்குடியில் நான் நின்றனால தான் உலக புகழ்பெற்ற காரைக்குடி அப்படின்னு சொன்ன அந்த தொகுதியில் அவருக்கு கட்டுத்தொகை கிடைக்கவில்லை. அதனால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் மக்கள், அதாவது ஆளும் கட்சியோடு நீங்கள் வைக்கவில்லை என்றாலும் நீங்கள் ஒரு கூட்டணியை கட்டமைக்கவில்லை என்றில் நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் என்பது உறுதி. இதுக்கு முன்னால் கிருஷ்ணசாமி இந்த மாதிரி தான் புதிய தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியாக வந்தார். 10 தொகுதியெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க. 2 தொகுதியில் அவரே நின்னார். கொடுத்த 10 தொகுதியில் அவர் நின்னார் 2 தொகுதியில். அந்த மாதிரி அவர் அப்படி அப்படியே டைலூட் ஆகினார். அந்த மாதிரி நாம் தமிழரும் இனி தனித்து நின்றால் தனியாக போக வேண்டியது. பெங்குயின் ஒன்று தனியாக நடந்து போச்சு இல்லை, அந்த மாதிரி போக வேண்டியது. தமிழக அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.